இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தினந்தோறும் பார்த்தா ஒரு அமைச்சர் அறிக்கை என் மீது வெளியிட்டு இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா உயர்கல்வித்துறை அமைச்சர் ஒரு விட்டார், சட்டத்துறை அமைச்சர் ஒன்று விடுறார், சமூகத்துறை அமைச்சர் விடுறார், நேற்று தினம் போக்குவரத்து அமைச்சர். தமிழக சட்டப்பேரவையில் நடந்த காரசார விவாதத்தின் போது தினம்தோறும் தனக்கு எதிராக அமைச்சர்கள் அறிக்கை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் என முதல்வர் ஸ்டாலினிடம் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்ட, நீங்கள் தினம் தினம் அறிக்கை விடுவீங்க, அமைச்சர்கள் உங்களுக்கு பதில் சொல்றாங்க, திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை பேசிக் கொண்டிருந்தால் நான் பொள்ளாச்சி கதையிலிருந்து ஆரம்பிக்க வேண்டியிருக்கும் என எச்சரித்தார். தினந்தோறும் பார்த்தா ஒரு அமைச்சர் அறிக்கை என் மீது வெளியிட்டு இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா உயர்கல்வித்துறை அமைச்சர் ஒரு விட்டார், சட்டத்துறை அமைச்சர் ஒன்று விடுறார், சமூகத்துறை அமைச்சர் விடுறார், நேற்று தினம் போக்குவரத்து அமைச்சர். நீங்கள் தினம் தினம் அறிக்கை கொடுத்துட்டு இருப்பீங்க, அதனால தான் எங்களுடைய அமைச்சர்கள் பதில் சொல்றாங்க. அதை கண்டு நீங்கள் பேப்பறீங்க, தவறான செய்தியை திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. அதுக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டியது எங்கள் கடமை. அதனால எங்கள் அமைச்சர்கள் சொல்றாங்க, எந்த காரணத்தை கொண்டும் நாங்கள் யாரையும் காப்பாற்றுவதற்கு முயற்சிக்க மாட்டோம், அது எங்களுக்கு தேவையும் இல்லை. குற்றவாளிக்கு உரிய தண்டனையை வாங்கி கொடுப்பதுதான் எங்களுடைய கடமை, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. திரும்ப திரும்ப இதே அவர் பேசி கொண்டிருக்கிறார். திரும்ப திரும்ப இதே பேசினால் நான் பொள்ளாச்சி கதையிலிருந்து ஆரம்பிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை எங்களுக்கு ஏற்படும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.